நான் படிச்சது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நான் 10த் படிக்கும்போது என் கூட ஒரு 40 பசங்க படிச்சாங்க. 40 பசங்கள்ல 10 பசங்க தான் என்கிட்ட பேசுவாங்க. அந்த 10 பசங்கள்ல 8 பேர்ல 2 பேர் தான் எனக்காக இருக்கிற பசங்க. அந்த 2 பேர்கிட்ட நான் போய் சொன்னத 3வதா ஒரு ஆள் கண்டுபிடிச்சு, இந்த மாரிலாம் எனக்கு உணர்வு வருதுடா, இந்த மாரிலாம் பண்ணுதுடா, இந்த மாரிலாம் பண்ணுது. எனக்கு இந்த மாரி ஆட்டிட்யூட்லாம் மாறுது. என்னோட உடல் உணவுலாம் மாறுது. என்னோட இதுவெல்லாம் ஒரு மாரி சைடா போகுது. எனக்கு சரியில்லடா என்ன பண்றதுன்னு கேட்கும்பொழுது, 3வதா ஒரு ஆள் அத கண்டுபிடிச்சு, இருக்கிற 40 பேர்ட்டயும் அது பரவி 40 பேர்ல ஒரு 28 பேரு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன யூஸ் பண்ணிட்டாங்க. எங்க அண்ணன் என்கிட்ட பேசுறது கிடையாது. அவங்கள்ட்ட போய் நான் சொல்ல முடியாது. எங்க அக்காட்ட போய் சொன்னாக்கா, அவங்க எப்படி இதெல்லாம் ஏத்துக்குவாங்களா? அது கொச்சமான வார்த்தை இல்ல. அத வந்து ஒரு அக்காட்ட சொல்ல முடியாது. அம்மா கிட்ட போய் சொன்னாக்கா, அது அம்மா வந்து எப்படி அவங்க தான் குடும்பத்த பார்த்துக்கிறாங்க. அப்பா கிடையாது. அம்மா ஒண்டி தான். 3 பசங்களையும் பார்த்துக்கணும். அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல வந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் அவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள எப்படி ஸ்கூலுக்கு கூட்டு வந்து இது வந்து ஒரு நாய நடத்தி இது வந்து எப்படி ஒரு இது காண்றது அவங்கள்ட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கிளாஸோட முடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி 28 பீப்புள்ஸும் வந்து எங்கிட்ட தப்பா நடந்துகிட்டே இருந்தாங்க. இதுவே கண்டினியூஸ் ஆயிடுச்சு. ஒரு நாள் ரொம்ப ஒரு எல்லை மீறி போயிடுச்சு. வாத்தியார்கிட்ட போய் சொன்னேன். அவங்க வந்து ஒருத்தன் பண்றது கேட்டாங்க, 2 பேர் பண்றது கேட்டாங்க, 3 பேர் பண்றது கேட்டாங்க. 4வது, 5வது, 6வது கிட்ட எல்லாம் கேட்கல அவங்க. ஏன்னா வந்து இவனோட இது இதுதான். இவனுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்மள பகச்சுக்கணும். அதனால சொல்லிட்டு வாத்தியாருங்களும் வந்து அத பத்தி ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஒரு சில வாத்தியாருங்க அவங்களே வந்து இவனா இப்படி பண்றான், இவன் என்ன பண்றான், உஸ்ஸு கிஸ்ஸுன்னு சொல்லிட்டு அந்த வாத்தியாரே டிராயிங் சாரே அந்த டிராயிங் சாரே வந்து ஒரு மாரி கொச்சமா பேசி என்ன முட்டி போட வச்சு, அவ்வளோலாம் கொடுமை பண்ணி அதெல்லாம் அப்புறமேட்டு 10த் எக்ஸாம் எழுதி எப்படியோ முடிச்சுட்டு ஆனுவல் டே இது ஃபினிஷ் பண்ணிட்டு பப்ளிக் எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டு எங்க ஆளுங்க கூட வந்து நான் சேர்ந்துட்டேன்.